பவுல் சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் 20:19 வாசிக்க கவனிங்க. வெகு மனத்தாழ்மையோடு மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? புதிய பாட்டில் இருக்கிற ஊழியக்காரர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த வெகு மனத்தாழ்மை நமக்குள்ள காணப்படுகிறதா? அவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையை கவனிங்க. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும். ஐயோ, எனக்கு இருக்க பிரச்சனையே பெரும் பிரச்சனை, சர்ச்சில் வந்தா எனக்கு உதவி செஞ்சுருவாங்களா? ஹல்லேலூயா. எனக்கே எவ்வளவு வேதனை, யார் என்னை வந்து விசாரிக்கிறது? ஆனா இங்க பவுல் சொல்றாரு, வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். அவரை விட்டு பின் வாங்கல. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஒருவன் என்னை பின்பற்றுவானால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற. ஆண்டவரை தேடுறப்போ பாடுகள் வரலாம், துன்பம் வரலாம், வியாதி வரலாம், வருவம் வரலாம், வியாதி எல்லாம் வரலாம். ஆனாலும் கர்த்தரை சேவிக்கணும், கர்த்தரை தேடணும், கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும். அப்பதான் புதிய பலன் வரும். ஒரு சமாதான இருதயங்களை ஆளுகை செய்யும். ஏன்னா தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுக்கணுங்க. இந்த பவுல் அதுதான் செய்தார். நாம் வெகு மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் பலவிதமான போராட்டங்கள் சோதனைகள் மத்தியிலும் நான் கர்த்தரை சேவித்தேன் என்று சொல்கிறான். ஹல்லேலூயா.